வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுகம் செஞ்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவருடைய சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற இந்த கட்டுரை தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பானது முதல்ல விகடனில் தொடராக வந்து அதுக்கப்புறம் விகடனில் இது புத்தகமாக வெளிவந்திருக்கு. இப்போ விகடனில் மறுபதிப்பு இது இல்லை. இப்போ எஸ். ராமகிருஷ்ணன் அவருடைய தேசாந்திரி பதிப்பத்தின் வழியாக வெளிவந்திருக்கு. எஸ்ராவுடைய அனைத்து படைப்புகளும் அவருடைய தேசாந்திரி பதிப்பத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, சிறிது வெளிச்சம் இதில் ஒரு 58 கட்டுரைகள் இருக்குது. எஸ்ராவை பொறுத்தவரை இந்த அனுபவம் சார்ந்த கட்டுரைகள்லாம் அவர் ரொம்ப அற்புதமாக எழுதக்கூடியார். நிறைய எழுதியிருக்கார். அவர் இந்த சிறிது வெளிச்சத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு சம்பவம் சொல்கிறாரு, அந்த சம்பவத்துக்கு தொடர்பான ஒரு சிறுகதையும் சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமாக வெளிநாடுகள் ஏதாவது படம் வந்திருந்தால் அந்த படத்தை பற்றி சொல்லி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு இருக்காரு. இப்போ இதில் இந்த 58 கட்டுரைகள் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த 58 கட்டுரைகளில் ஒரு 2 கட்டுரையை சொல்லி இந்த புத்தகத்தை பற்றி அறிமுகம் செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல எஸ்ராவை பற்றி தெரிஞ்சுக்கணும். எஸ்ராவை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நிறையா போட்டிருக்கோம், சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு எழுத்தாளனை திரும்ப திரும்ப சொல்வது ரொம்ப அவசியம். படைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் படைப்பாளி முக்கியம். இந்த சமூகத்துக்கு படைப்பாளனை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால சொல்கிறேன். எஸ்ரா எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊரான மல்லாங்கூரில் பிறந்தவர். நான் அருப்புக்கோட்டையில் பிறந்தேன். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தான் மல்லாங்கணர் இருக்குது. மல்லாங்கணர் ரொம்ப சின்ன கிராமம், யாருக்குமே தெரியாத கிராமம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமத்திலேருந்து வெளிவந்து அவரே சொன்னது போல் எங்களுடைய கிராமம் ரொம்ப சின்னது, ஆனால் அந்த கிராமத்துலேருந்து கிட்டத்தட்ட 3 பேர் இலக்கியவாதிகள் வந்துட்டோம், ஒரு பெரிய ஆட்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, தமிழத்தி தங்கப்பாண்டியன் அந்த ஊருக்காரங்க தான். அவருடைய தம்பி தங்கம் தென்னரசு, அவரும் நல்ல இலக்கியவாதி தான். அவர் அரசியல்வாதி மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும், நல்ல இலக்கியவாதி. எஸ்ரா பற்றி எல்லாருக்குமே தெரியும். எஸ்ரா நிறைய நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள், கட்டுரை தொகுப்புகள், இது மட்டுமல்லாமல் திரைப்படம் சார்ந்து உலக சினிமா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, நாடகம் எழுதியிருக்காரு. பன்முக திறமையாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய குறிப்பாக என்ன சொல்லலாம்னா, சஞ்சாரம் அப்படிங்கிற நாவலுக்காக சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். இவருடைய கட்டுரை தொகுப்பெல்லாம் கவித்துவமானது. நம்ம சொல்லப்போனால் சிறுகதையே ரொம்ப கவித்துவமாக தான் இருக்கும். கட்டுரை நம்மளுக்கு நெஞ்சு நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 58 கட்டுரைகளில் ஒரு கட்டுரை என்ன அப்படின்னா, யாரோ ஒருவரின் கடிதம் அப்படின்னு ஒரு கட்டுரை ஆரம்பிக்குது. எப்படி அப்படின்னா, எஸ்ராவுக்கு இயல்பாகவே ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் அப்படின்னா, இந்த பழைய புத்தக கடையில் போய் புத்தகம் வாங்குறது அவருக்கு உண்டு. அதனாலே அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கும் இந்த பழைய புத்தக கடையில் போய் புத்தகம் வாங்குறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த புத்தக சந்தையில் போய் வாங்கும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த புத்தகம்லாம் வந்திருக்கு அப்படின்னு தெரியும். அதில் பெரிய சுவாரஸ்யமே இருக்காது. ஆனால் பழைய புத்தக கடையில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த புத்தகம் கிடைக்காம அந்த புத்தகம் திடீர்னு கிடைக்கும். அப்படி தான் நான் நிறைய புத்தகங்கள் பழைய புத்தகங்களை வாங்கினேன். வலம்பூர் ஜான் அவருடைய நான் கழுதையான போது அப்படின்னு ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் ரொம்ப தடவை தேடி எங்கேயுமே இல்லை, மறுபதிப்பே கிடையாது. அந்த புத்தகத்தை ஒரு பழைய புத்தகத்தை நான் வாங்கினேன். அப்போ இவர் சொல்கிறாரு, பழைய புத்தகங்களை வாங்குகிற எனக்கு பழக்கம் இருந்தது. அப்படி ஒரு நாள் ஒரு புத்தகம் வாங்கும்போது அந்த புத்தகத்தில் விரித்து பார்க்குறாரு. நம்மளுக்கே தெரியும், இந்த பழைய புத்தகத்துலலாம் சில பேர் லெட்ரு அல்லது ஏதாவது ஒன்று எழுதி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு புத்தகத்தை பார்க்கும்போது உள்ளே ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதம் வாசி பார்க்குறாரு. 1972 ஒரு அம்மா தான் பையனுக்கு கடிதம் எழுதியிருக்கு. என்ன அப்படின்னா, சென்னை ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய பையன் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த அம்மாவால் அந்த கிராமத்துலேருந்து அந்த சென்னைக்கு வர முடியலை. ஸோ தான் பையனுக்காக அந்த அம்மா என்ன செய்யணும்னா, கடவுளை வேண்டி உனக்கு நல்லபடியாக குணமாகறண்டா அப்படின்னு சொல்லி வேதனையை பூரா சொல்லி ஒரு கடிதம் எழுதி அவனுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த பையனோ அல்லது யாரோ ஒருத்தங்க அந்த புத்தகத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த புத்தகம் இவர் கையில் கிடைக்குது. இவர் யோசிக்கிறாரு, அந்த அம்மா எப்படிப்பட்டவங்க, அவங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, என்ன காரணத்துக்காக இவனுக்கு இந்த மாதிரி நோய் வந்தது, இப்படி நான் ஒன்னொன்னையாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த கடிதங்கள் யாரோ எழுதிய கடிதங்கள் நமக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி கடிதம் தான் தாகூர் எழுதின ஒரு சிறுகதை ஒன்று. என்ன அப்படின்னா, மனைவியின் கடிதம் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. அந்த கடிதம் இதே போல தான். எப்படி அப்படின்னா, மிருநாள் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு கணவனோட இருக்கா. ஒரு கடத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, கணவனோடு இருந்து சலிச்சு போய் வாழ்க்கையை வெறுத்து போகிறல போயிடுச்சு. ஒரே மாதிரியான வாழ்க்கை திரும்ப திரும்ப அப்படியே சலிச்சதளவு போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, தான் கணவன்கிட்ட சொல்லுது, எனக்கு பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போனேன், என்னை கூப்பிட்டு போங்க அப்படிங்குது. அந்த வீட்டுக்காரர் தட்டி கழிச்சிட்டே இருக்கான்.
எனக்கு இந்த ஆஃபீஸில் வேலை இருக்கேன்னா அங்கே போகணும் இங்கே போகணும் இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டே இருக்கான். திருமணமாகி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இவருடைய சின்ன கோரிக்கையை கூட அவன் நிறைவேற்றவே இல்லை. ஒரு நாள் என்ன பண்ணிது அப்படின்னா, தானே முடிவெடுத்து ட்ரெயின் ஏறி பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிடுது. போயிட்டு பார்க்குது, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், இது மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு புதுசாக ஒரு உலகமே தெரிய ஆரம்பிக்குது. பார்க்குறா, இப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்நாளில் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே. தான் கணவன் கூடயே இருந்து அவன் வெளியிலும் கூட்டு போகாமல் இருந்து வீட்டுக்குள்ளேயே உலகம் மாதிரி சிறப்பட்டு கிடந்து இந்த உலகம் இப்படிப்பட்ட உலகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தன் கணவனுக்கு நினச்சினா ஒரு கடிதம் எழுதுறான். அதாவது, நான் அந்த மாதிரி பார்க்காத உலகத்தை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன், உங்ககிட்ட இருந்து நான் ஒன்றுமே அனுபவிக்கலை பார்க்கலை அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறான். இந்த மிருநாள் எப்படி இந்த மனிதனுக்கு கல்யாணம் ஆகப்பட்டா அப்படின்னா, இவன் பெரிய பணக்காரன் தான். முதல் மனைவி முடிஞ்சு வச்சு. ஸோ அந்த மனைவி வேண்டான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, இந்த மனைவியை இன்னொரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி, பெரிய பணக்காரன் இல்லையா, அவனால் கட்ட முடியும். ஸோ அழகான பொண்ணாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் அவன் கல்கத்தாக்கு வர்றான். தன்னுடைய முதல் மனைவி இல்லை, இப்போ 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்கத்தாக்கு வர்றான். ஒரு அழகான மனைவி வேணும் அப்படின்னு கேட்டு வர்றான். அப்போ தாகூர் சொல்கிறாரா அந்த கதையோட போக்கத்தில், கல்கத்தாவில் காலரா நோயும் அழகான பெண்களையும் பார்ப்பது மிக மிக எளிது அப்படிங்கிறாரு. ஏன்னா காலரா அந்த காலத்தில் நிறையா இருந்திருக்கு, அழகான பெண்கள் அங்கே அதிகமாக இருப்பாங்களாம். இவன் என்ன செய்கிறான்னா, மிருநாளை பார்க்குறான், பொண்ணு பார்க்குறான், இவன் ரொம்ப அழகாக இருக்கா. 12 வயசு அவளுக்கு. அப்போது சரி அப்படின்னு சொல்லி கட்டி வச்சுருந்தாங்க. கட்டி வச்சா ஆரம்பத்தில் எல்லோரும் கல்யாணம் முடித்த புதுசில் நல்லபடியாக வச்சுருப்பாங்க. வச்சுருந்தா அவன் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனான்னா, ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். வீட்டுக்குள்ளே ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்த ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷமாக இருந்தது, நம்ம ஒரு அழகாக இருக்கும், இந்த வீட்டில் போனால் நம்ம இன்னும் நல்லா வாழலாம் அப்படின்னு நினச்சி தான் போகிறா. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அவன் என்ன செய்கிறான்னா, இவளை பொழுதன்னைக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். அடுப்படிக்குள்ளே மட்டும்தான் இருக்கா. இவள் உலகமே அடுப்படிக்குள்ளே தாண்டி வரவே முடியல, அந்த அளவுக்கு போயிடுது. இவளால் தாங்க முடியாத கவலையில் இருக்கான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறந்தால் சரியாக போயிருமே அப்படின்னு பார்த்தோன்னா, கரு ஊட்டுற பின்னாடி என்ன செய்யறான்னா, ஒரு இருட்டறைக்குள்ளேயே அடைச்சி வச்சுருக்கான். அங்கே நீ கடை, உனக்கு இதுதான் கதி அப்படிங்கிறான். அவளால் தாங்க முடியாமல் கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, டெலிவரி ஆகும்போது குழந்தை இறந்து பிறந்துடுது. அவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. ஏற்கனவே ரொம்ப திட்டி தீத்துக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு கூட கொஞ்சம் தொக்கா போயிடுச்சு. நீ இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை அடித்து துரத்தி வீட்டிலே ஒரு மூலையில் உட்கார வச்சுருக்கான். அவளால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட காலத்தில் தான் இந்த தன் கணவனுடைய மூத்த மனைவியுடைய தங்கச்சி அவள் அந்த வீட்டுக்கு புதுசாக வர்றா. உள்ளே வந்தவொடனே அவளுக்கும் இவளுக்கும் ஒரு பழக்கம் வருது. அவள் என்ன செய்கிறான்னா, அக்கா நான் அவங்கள அலங்காரம் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறா. இவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு குரல் கேட்குறது சந்தோஷமாக இருக்குது. சரி அப்படின்னோடனே அந்த தங்கச்சி என்ன செய்கிறான்னா, இவளை நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா ஜோடித்து செயின் எல்லாம் போட்டுவிட்டு கூட்டு கண்ணாடிக்கு முன்னாடி காட்டுறான். தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புது மனுஷியான மாதிரி அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுவும் கொஞ்சம் காலம்தான். ஏன் அப்படின்னா, இந்த தங்கச்சி இருக்கா இல்லையா, மூத்த மனைவியுடைய தங்கச்சி, அவளை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு இவன் கட்டி கொடுத்துட்றான். கட்டி கொடுத்தோன்னா அவன் ரொம்ப இதாகி தற்கொலை பண்ணுறதுக்கு போயிடுச்சு. இப்போ இவளுக்கு குழந்தையும் இல்லை, ஏற்கனவே டார்ச்சர் அனுபவிக்கிறா. இருந்த ஒத்த ஆதரவு அந்த பொண்ணு இப்போ தற்கொலை பண்ணி இறந்தவொடனே இவளுக்கு என்ன செய்யன்னு தெரியல. தான் கணவனுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவள் பூரி ஜெகநாதரை பார்க்க போயிடுறான். அங்கேருந்து கடிதம் எழுதுறான். இதுவரை உங்களிடமிருந்து நான் எந்த அனுபவத்தையும் பெறவில்லை, நான் சந்தோஷமாக வாழன்னு தான் உங்கள்கிட்ட வந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் என்னை கொடுமைப்படுத்தி எனக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லைங்கிறத ஆக்கி போட்டீங்க. அதனால் இனி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட வரமாட்டேன். அதுக்காக வாழ்க்கையில் தற்கொலை பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது, நான் வாழுவேன். இப்படிக்கு உங்களுக்கு அடங்காத மனைவி அப்படின்னு போட்டு மறுநாள் அந்த கடிதத்தை எழுத அனுப்புகிறான். அவர் சொல்கிறாரு, எஸ்ரா, இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் ஆண்கள் உள்ளே வந்தோடனே பெண்கள் அமைதியாகிடுவாங்க. ஒரு படம் சொல்கிறாரு, என்ன படம் அப்படின்னா, மகேந்திரன் எடுத்த உதிரி பூக்கள் அப்படிங்கிற படத்தில் இந்த அக்காவை பார்க்க தங்கச்சிக்காரி வருவான். வந்தவொடனே வாசலில் செருப்பு இருக்கும், ஓடியே வருவாள். செருப்பு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு செருப்பு இருக்காது. அதாவது அத்தா வெளியே போயிடுவாப்புல. வெளியே வந்தால் விறுவிறுன்னு உள்ளே அக்கா சமையல் சாப்பாடு போடும், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாள். என்ன அப்படின்னா, அவன் இருந்தான்னா வீடு சந்தோஷம் இருக்காது, அவன் வெளியே போயிட்டான்னா சந்தோஷமாக இருக்கும். இப்படி தான் சில குடும்பங்களில் கணவன்மார்களின் காலடி ஓசை கேட்ட உடனேயே வீட்டில் உள்ள பெண்களின் சந்தோஷம் மூடி விடுகிறது அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு சில பேர் குடும்பப்படுத்தி தன் மனைவியோடைய எந்தவித சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டிலே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சினிமாவை சொல்கிறாரு. என்னென்னா, ஈரானிய சினிமா, முகமது அஹ்மாதி அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எடுத்த ஒரு கதை. அந்த கதை என்னென்னா, குப்பை கவிஞன் அப்படின்னு அந்த சினிமா பேர். அந்த குப்பை கவிஞன் சினிமா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு இளைஞன் தெருவில் குப்பை பறக்கிட்டே இருக்கான்.
குப்பை போய்கிட்டே இருந்தவொடனே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, குப்பையை பிறக்கும்போது ஒரு கடிதம் ஒன்று அவன் கையில் கிடைக்குது. கசங்கின கடிதம். விரித்து படிக்கிறான். என்ன அப்படின்னா, ஒரு தங்கச்சி தான் அண்ணனுக்கு தான் வீட்டு குடும்ப கஷ்டம் தாழாமல் என்னால் சமாளிக்க முடியல, எனக்கு எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதி அனுப்பியிருக்கு. அங்கே அண்ணன் வழக்கம் போல் படித்து பார்த்துச்சுன்னா கசக்கி குப்பையில் ஓட்டுறான். இவன் பார்த்துட்டு இன்னொரு வாரம் அடுத்த வாரம் கழிச்சு வரான். அப்பையும் அதே மாதிரி ஒரு கடிதம் இருக்குது. என்னன்னு பார்த்தா மறுபடியும் அந்த தங்கச்சி அண்ணனுக்கு இருக்குது. இந்த மாதிரி என்னால் சமாளிக்க முடியலனே, குடும்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாவது உதவி செய்யணே அப்படின்னு கேட்டு எழுதியிருக்கு. அவன் வழக்கம் போல் குப்பை எழுதிக்கு போட்டான். இப்போ இந்த குப்பை எடுத்த இவன் இருக்கான் இல்லையா, இவன் படித்து பார்த்துட்டு எனக்கு மன சங்கடமாக போச்சு. இவன் என்ன செய்றான்னா, அவன் அண்ணனுக்கு பதிலாக இவன் ஒரு பேரை போட்டு எழுதி அவளுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறான். கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறான். ஒரு கட்டத்தில் தான் இருந்த பணத்தை பூரா சேகரித்து அவளுக்கு அனுப்பிட்டான். நீ இதை வச்சு சந்தோஷமாக இரு அப்படின்ட்டான். இப்போ அந்த தங்கச்சிக்கு எழுதுனது தான் உண்மையான அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சு வருது. யாரோ ஒருத்தங்க தான் அண்ணன் ஸ்தானத்துலேருந்து நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்களே, அவங்கள பார்க்க வரலான்னு சொல்லி அந்த இடத்துக்கே வந்துடுது. ஆனால் இவன் அவளை பார்த்துட்டு தெரியுது, இவன் தான் அந்த பொண்ணு தான் அது அடிஞ்சிருந்தது. ஆனால் அவளை கண்டும் காணாமல் அப்படியே போயிடுறான். என்ன காரணம்னா, போதும் முகம் தெரியாத ஒரு அளவே நம்ம இருப்போம். அவர் சொல்கிறார், எஸ்ரா சொல்கிறாரு, இன்னொருவருக்கு ஆறுதல் சொல்வதற்கு எழுத்துக்களை தவிர வேறு என்ன இருக்கிறது. அதனால தான் அந்த காலத்தில் கடிதம் எழுதும் போது நம்மளுக்கு என்னென்னா, உணர்வுகளை சொல்கிறதுக்கு கடிதம் தான் யூஸ் ஆகும். சில விஷயங்களை நேர்லையோ ஃபோன்லேயோ சொல்ல முடியாது. அந்த மாதிரி சமயங்களில் கடிதங்கள்லாம் விஷயமாகும் அப்படிங்கிறாரு. எழுத்துக்கள் என்பது விதை நெல் போல் அப்படிங்கிறாரு. நம்ம சரியான சொற்களை சொல்லிட்டோம், சொற்கள் சரியான விதத்தில் விழுந்துருச்சு அப்படின்னா அது வந்து விளைநிலம் போல் அப்படியே விளைஞ்சிரும் அப்படிங்கிறாரு. நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய வந்து உலக சினிமா பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக இன்றைக்கி வாசிக்கிறவங்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இந்த உலக சினிமா பற்றி ஞானம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகத்தை படிங்க. அதில் ஒரு உலக சினிமா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஹிட்லருடைய காலத்தில் யூதர்கள் போட்டு ஹிட்லர் கொள்கிறான், கேம்ப் போட்டு எல்லா யூதர்களையும் கொள்கிறான். அப்படி ஒரு சமயத்தில் கேம்ப் போட்டு எல்லா யூதர்களையும் உட்கார வச்சுருக்காங்க, அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாதம் 2 மாதம் கழித்து கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிச்சிருக்காங்க. இதை கண்காணிக்கிறதுக்கான அதிகாரிகள் அந்த கேம்புக்கு பக்கத்துலேயே இன்னொரு கேம்ப்பு போட்டிருக்காங்க இவங்க தங்குறக்குன்னு. அப்படி ஒரு அதிகாரி வர்றாரு, தான் மனைவி குழந்தைகளோட வர்றாரு. இந்த வீட்டில் உள்ள குழந்தை என்ன செய்யுன்னா, அங்கனுக்குள்ளே விளாண்டே இருக்குது. ஒரு இடத்துல போர் அடித்து போயிட்டு அந்த கேம்போடைய இது இருக்கு இல்லையா, வேலி, அது பக்கம் போயிடுது. அந்த கேம்பில் உள்ள சின்ன பையன் ஒன்று இந்த வேலி பக்கம் வந்து இவன் கூட பேசலாம். 2 பேரும் பேசி திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அங்கெல்லாம் போகக்கூடாது தம்பி அப்படிங்கிறா. இப்போ அந்த குழந்தையோட அம்மாவுக்கு தெரியாது தான் கனவே இவங்கெல்லாம் கொல்ல தான் வந்திருக்கான்னு. ஒரு இடத்துல கேட்குறா தான் புருஷன்ட்ட, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், என்ன விலை நீங்கன்னே. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஹிட்லர் சொல்லியிருக்காரு, எங்களை வச்சு அவங்கள கொல்ல போகிறாங்க அப்படின்னே. அவங்க மனைவிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஒரு சக மனுஷனை கொல்றதுக்கு எப்படி உங்களால் முடியுது, நம்ம இதுக்காகத்தான் வந்திருக்கோமா, நம்ம தயவு செஞ்சு போயிடுவோங்குது. இவன் சொல்கிறான், இதுதான் நம்மளுக்கு வேலை, இதை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, நாளைக்கு யூதர்களை கொல்ல போகிறோம் அப்படின்னு முடிவாயிருது. அதாவது விஷம் வாயு போட்டு கொல்லலாம் அப்படின்னு முடிவாயிருது. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த நாள் அன்றைக்கி இது வரைக்கும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த அந்த மேஜரோட பையனும் அந்த சிறையில் அடைப்பட்ட அந்த யூத குழந்தையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் சொல்கிறான், நான் உன் ஏரியாவுக்கு வரட்டா அப்படிங்கிறான். அந்த பையன் வா அப்படின்றான். சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், இவன் வேலி சின்ன இடத்துல இருக்கும், சின்ன குழந்தை போகிற அளவுக்கு இருக்கும். இவன் டக்குன்னு உள்ளே ஏறி போயிடறான். உள்ளே ஏறி போனவன் சும்மா இல்லாமல், ஓன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த மேஜர் பையன் அந்த யூத குழந்தையோட பையன்கிட்ட கேட்குறான், நீ வேணா போட்டுக்கோ, இன்னொரு ட்ரெஸ் இருக்கு அப்படிங்கிறான். அந்த ட்ரெஸ் எடுத்து இந்த மேஜர் குழந்தைக்கு கொடுத்துறான். 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வீட்டில் உள்ள அம்மா என்ன தேடி தேடி பார்க்குறது, பிள்ளையை காணும். அப்போ தான் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவன் வேலி தாண்டி இன்னொரு இடத்து அந்த இடத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஓடி போய் தான் புருஷன்ட்ட போய் சொல்லுது. இதுக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அந்த விஷவாயை செலுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மேஜர் வேகமாக ஓடி போய் வேலி தாண்டி எங்கெங்கோ தேடி பார்க்குறான். புது ட்ரெஸ் இருந்தால் கண்டுபிடிக்க முடியும், அவன் தான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கானே. கடைசியில் கண்டுபிடிக்க முடியல. எல்லா விஷவாயும் செலுத்தின முன்னாடி எல்லாரும் இறந்து வர்றாங்க. இந்த மேஜருடைய குழந்தையும் இறந்து வருது அப்படின்னு சொல்லி அந்த சினிமா காட்டுறதா சொல்லியிருக்காரு. நிறையா நான் சொன்னது 1, 2 பருக்கைகள் மட்டும்தான். இது பானை சோறுக்கு பதம் தான். இவ்வளோ பெரிய கட்டுரை தொகுப்பு ரொம்ப அற்புதமான விஷயம். அனைவரும் வாங்கி படியுங்கள்.